எப்பவும் ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி என்னோட ஸ்டைலில். சீரக சம்பா அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி, கொத்தமல்லி, புதினா போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காயை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன், அப்புறம் மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பவுடர், அப்புறம் உப்பு, தயிர், கொஞ்சமாக லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1க்கு 1.25 சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். 2 விசில் போட்டு இறக்கிக்கோங்க. இல்லைன்னா 20 மினிட்ஸ் தம் போட்டு இறக்கிக்கோங்க. சூப்பரான திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.